நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்காட்சிக்கு வந்திருந்த காங்கேயம் காளைகள் மற்றும் காங்கேயம் இன பசுமாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மாடுகளில் காங்கேய மாடுகளும் ஒன்று. இந்த இன மாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலத்துக்கும் ஒரு விவசாயி கூட இருக்கக்கூடிய ஒரு தோழனாக கருதப்படுது. இன்றைக்கு இயந்திரமயமாக்கப்பட்ட விவசாய தொழிலுக்கு முன்னோடியே இருந்தது காளைகள் தான். எல்லா விவசாயிகளுக்கும் உறுதுணையா தோள் கொடுத்து தோழனா இருந்தது. இந்த கண்காட்சிக்கு வந்திருந்த காளைகள் மற்றும் பசு மாடுகளை பார்க்கும்போது விவசாயிகள் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப ஈடுபாடோட இதுகளை ரொம்ப மிகச் சிறப்பாக வளர்த்திருக்காங்க. இந்த கண்காட்சிக்கு வந்திருந்த பூச்சிக்காளைகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ரெட்டத்திமிழோட செவலக்காரி, மயிலக்காரி, மயிலக்காளைக, செவலக்காளைக மற்றும் பசுமாடுகள்லாம் கன்றுகளோட வந்திருந்தது. இதனுடைய வளர்ப்பு முறையை பார்க்கும்போது வளர்ப்பாளர் இடத்துல மிக பாசமாக இருக்கும். காளை மாடுகளை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக இருந்தாலும் இதனை பராமரிக்கக்கூடிய நபர்களை நல்லா தெரிஞ்சுக்கும். இந்த காங்கேயம் காளைகள் மற்றும் பசுக்கள் தமிழ்நாட்டின் எந்த சீதோசன நிலைக்கும் தாங்கும் தன்மையுடையது. இந்த பசுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்று ஈன பிறகு தொடர்ந்து ஒரு 5-6 மாசம் வரைக்கும் தான் பால் கொடுக்கும். அதுவும் அந்த வளர்ப்பாளர்களுடைய பராமரிப்பை பொறுத்தது. இந்த காங்கேயம் இன பசுக்களுடைய பால் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கு. அதனால இதனுடைய பராமரிப்பு செலவும் கம்மி. இந்த இன பசுக்கள் மற்றும் காளைகள் வாங்கறதுக்கு பாரம்பரியமாக வச்சு பண்ணை நடத்திட்டு இருக்கிறவங்ககிட்ட தேர்ந்தெடுத்து வாங்கலாம். அதுபோக இந்த திருவிழா காலங்களில் வரக்கூடிய சந்தைகள்லையும் இந்த காங்கேயம் மாடுகள் மற்றும் காளைகளை தேர்ந்தெடுத்து வாங்கலாம். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு கோவை ஏர்கலப்பை அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.